ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2016ல வந்த ஜாக் ரீச்சர் நெவர் கோ பேக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டான ஜாக் ரீச்சர் அப்படிங்கிற படத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதோட தொடர்ச்சியா தான் இந்த படமும் இருக்கும். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த படத்தோட ஆன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்மியில பெரிய ஆபீசரான ஹீரோயினிய எந்த தப்பு செய்யாமையே கவர்மெண்ட் கிட்ட மாட்டி விட்டு அவங்கள தீர்த்து கட்டணும்னு வில்லன் குரூப் நினைக்க, அவங்க கிட்ட அந்த ஹீரோயினிய ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, இதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையும் சூப்பரான ஆக்ஷனோட சொல்ற படம் தான் ஜாக் ரீச்சர் நெவர் கோ பேக். வழக்கம் போல இந்த படத்துலயும் தலைமை பட்டைய கிளப்பிருப்பாரு. படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் அடிப்பட்ட நிலைமையில இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த மக்கள் கிட்ட கேட்கும் போது, அங்க இருக்கிறவங்களும் இங்க ஒரு சூப்பரான ஃபைட் நடந்தது, ஒருத்தன் தான் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான், அதோ அங்க இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்ல போலீஸ் அங்க பாக்குறாங்க. அங்க இருக்கிறது இந்த படத்தோட ஹீரோ ஜாக் ரீச்சர். அவங்களும் பக்கத்துல போய் ஹீரோ கிட்ட கண்ணை காமிச்சு மிரட்டி மெதுவா திரும்பு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் திரும்புறாரு. அதுக்கப்புறம் அவரோட கையில விளங்க மாட்டி அவரோட பர்ஸ்ல மிலிட்டரி ஐடி இருக்கும், அது கூட கொஞ்சம் பணமும் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு நினைக்கும் போது, அப்ப ஹீரோ அடுத்து வர்ற 3 நிமிஷத்துக்குள்ள இப்ப நான் சொல்றதா நடக்கும். அதுல முதல் விஷயம், இங்க இருக்கிற போன் ரிங் ஆகும். அடுத்து ரெண்டாவதா, என் கையில மாட்டின விலங்க உங்க கையில மாட்டி நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த 2 ஆபீசரும் ஹீரோ பார்த்து நக்கலா சிரிக்க அடுத்த செகண்டே அங்க இருக்கிற போன் ரிங் ஆகும். இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அங்க இருக்கிற போனையும் அட்டன் பண்ணா அந்த சைடு என்ன பேசினாங்கன்னு தெரியாது. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு மிலிட்டரியில இருந்து போலீஸ் எல்லாம் வந்து அந்த 2 லோக்கல் போலீஸையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, ஹீரோ அடிச்சு போட்டார்ல ஒரு 4 பேர், அந்த 4 பேர் சேர்ந்து இல்லீகலா பொண்ணுங்களை கடத்தி விக்கிற கும்பல். அந்த கும்பலுக்கு இந்த போலீஸ்காரங்க 2 பேருமே உடந்தையா இருந்திருப்பாங்க. இவங்க இருக்கிற டவுனு யுஎஸ் ஆர்மியோட எல்லைக்கு உட்பட்ட டவுனு. சோ இதை எல்லாத்தையும் ஹீரோ எப்படியோ கண்டுபிடிச்சு யுஎஸ் ஆர்மிக்கு தகவலை சொல்ல ஆர்மி ஆளுங்க இந்த லோக்கல் போலீஸ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஹீரோ அங்க இருந்து லிஃப்ட் கேட்டு அவரோட நாடோடி வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து அங்க இருந்து யுஎஸ் ஆர்மில இருக்கிற இந்த படத்தோட ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. இவங்களோட பேரு மேஜர் சூசன் டர்னர். இவங்கள நம்ம ஹீரோயினே வச்சுக்கலாம். ஹீரோ தான் பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு, நீங்க அந்த 2 போலீஸையும் பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க தான் எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினும், நம்ம 2 பேரும் ராணுவத்துக்காண்டி தானே வேலை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ அவரோட பென்ஷன் பணம் சரியா கிடைக்கலன்னா ஆர்மி ஆபீஸ்க்கு கால் பண்ணி பேசுவாரு. அந்த டைம் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணது ஹீரோயினி தான். சோ அதன் மூலமா தான் ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் போன்ல ஒரு நல்ல பாண்டிங் உருவாயிருக்கும். அதை வச்சுதான் அந்த 2 போலீஸ்காரங்களையும் பிடிக்கிறதுக்கு ஹீரோ ஹீரோயினி கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஹீரோயினியும் அதை செஞ்சிருந்திருப்பாங்க. ஹீரோயினி ஹீரோ கிட்ட, நீங்க ராணுவத்துல ரொம்ப பெரிய வேலையில இருந்திருக்கீங்க, எதுக்காக ராணுவத்தை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஹீரோவும், ஒரு நாள் காலையில ஆபீஸ் போறதுக்காண்டி என்னோட யூனிஃபார்மை நான் போட்டு பார்த்தேன், அன்னைக்கு அந்த யூனிஃபார்ம் எனக்கு ஃபிட் ஆகல, சோ அதனாலதான் ராணுவத்தை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா. அப்படியே மறுநாள் ஹீரோயினுக்கு திரும்பவும் கால் பண்ணி என்னோட ஆபீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு ஹீரோயினியும், இப்ப நான் உங்க சீட்ல தான் உட்கார்ந்து இருக்கேன், யாரோ ஒருத்தரோட மண்டைய இந்த டேபிள்ல வச்சு நீங்க அடிச்சதா இங்க இருந்தவங்க சொன்னாங்க, அதோட டென்ட் கூட இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்படி அவங்க கேஷுவலா பேச ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல ஹீரோ ஹீரோயினிய நைட்டு டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினியும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்காக ஹீரோவும் ஹீரோயின் இருக்கிற ஊருக்கு வந்து அவங்கள மீட் பண்ண அவங்க ஆபீஸ்க்கே போவாரு. ரிசப்ஷன்ல போய் நான் ஹீரோயினிய பாக்கணும் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த லேடியும், நான் தான் அவங்க போன் கால ஹீரோயினுக்கு டிரான்ஸ்பர் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்ட்ரோ ஆகிட்டு மேல இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க ஹீரோயின் இருக்கிற இடத்துல வேற ஒரு மேஜர் இருப்பாரு. இவரோட பேரு ஷாம் மோர்கன். அவரு ஹீரோ கிட்ட இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. இவரை பார்த்த ஷாக்லயே ஹீரோவும் ஹீரோயின் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த மேஜரும், ஒரு ப்ராப்ளத்தினால கமாண்டர் பதவியில இருந்து அவங்க ரிலீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோவும், 2 நாளைக்கு முன்னாடி தானே அவங்க கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அந்த மேஜரும், அவங்க அரெஸ்ட் ஆகி இப்ப ஜெயில இருக்காங்க, அவங்களோட கேஸ் இப்போ கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும், என்ன கேஸ்ல அவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அந்த மேஜர், ராணுவத்தை உளவு பார்த்ததா குற்றச்சாட்டு விழுந்திருக்கு, அவங்களுக்கு பதிலாதான் எனக்கு இங்க போஸ்ட் கொடுத்திருக்காங்க, நீங்க எதுக்காக அவங்கள தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு ஹீரோவும், அவங்கள பர்சனல் விஷயமா தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி வெளியில வருவாரா. அங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஹீரோ பார்த்து, இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இங்க இருந்த மேஜர் அதுக்கு என்ன அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோவும், பரவாயில்ல, நீங்க உங்களோட வேலையை கரெக்டா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்டும், ஹீரோயினி ஒரு நேர்மையான ஆபீசர் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும், அவங்களுக்கு ஆதரவா வாதாடுற வக்கீல் எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்டும் அந்த லாயரோட பேரையும் அவர் இருக்கிற இடத்தையும் சொல்ல, நேரா ஹீரோ அங்க போய் அந்த லாயரையும் பார்த்து ஹீரோவை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு ஹீரோயினிய பாக்கணும்னு சொல்ல, அதுக்கு அந்த லாயரும், நீங்க அவங்கள பார்க்க கூடாதுன்னு என்கிட்ட ரெக்வஸ்டா சொல்லியிருக்காங்க
சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் எதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு லாயரும் ஒருவேளை அவங்க உங்களோட ஃபைலை படிச்சிருக்கலாம், அந்த ஃபைல்ல உங்க குழந்தைக்கு சேர வேண்டிய எதையும் நீங்க சரிவர செய்யலன்னு சொல்லி ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் எந்த குழந்தைக்கும் நான் அப்பா இல்ல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு லாயரும் கேண்டைஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு ஆர்மியை கான்டாக்ட் பண்ணி குழந்தைய பாக்குறதுக்கு காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வயசு இப்ப 15, அவளோட பேரு சமந்தா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் நீங்க சொல்ற பேர்ல எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு லாயரும் இது பொதுவா எல்லாரும் சொல்ற விஷயம் தான், அந்த பொண்ணோட அம்மா பிராஸ்டியூஷன் ஆனதுனால அந்த பொண்ணை வேற ஒரு ஆளு தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவும் அந்த பொண்ணோட ஃபைலை பார்த்து அதுல இருக்கிற போட்டோவையும் நைஸா தெரியாம எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணை யாரோ தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்களா அது அப்படியே போகட்டும், நான் இங்க வந்தது ஹீரோயினி கேஸ பத்தி தெரிஞ்சுக்க, அதை பத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டா என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த லாயரும் அவங்க வீட்டுல கிடைச்ச ஹார்ட் டிஸ்க்ல ராணுவ ரகசியங்களை யாருக்கோ வித்திருக்காங்க அப்படின்ற எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் இவ்வளவுதான் எவிடன்ஸா, ஹீரோயினி கிட்ட இதை பத்தி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு லாயரும் பப்ளிக் சேஃப்டிக்காண்டி இது வரைக்கும் என்ன பார்க்க விடல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும் இந்த விஷயத்த நீங்க உண்மைன்னு நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு லாயரும் உங்களுக்கு சட்டத்தை பத்தி தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ நீங்க நல்ல லாயரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தன்னோட பென்ஷனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு வேலை பார்க்கிற ஒரு ஆயுள் தண்டனை கைதியா தான் உங்களை பாக்குறேன், உன்னை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, உங்களோட யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படி போகும்போது அந்த மேஜரும் ஹீரோ போறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியில வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்படி சாப்பிடும்போது அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே இந்த சைடு ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஒரு 2 பேரு அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஒரு செகண்ட் இவங்க பேசிட்டு திரும்பவும் ரெஸ்டாரண்ட்ல பாக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ இருக்க மாட்டாரு. எங்க ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பாத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த கார் கிட்ட வந்து அந்த காரோட கண்ணாடியும் உடைச்சு முன்னாடி உட்கார்ந்து இருந்தவனை அடிச்சு மயக்கமாக்கி அவன்கிட்ட இருந்த கண்ணை வச்சு பக்கத்துல இருக்கிறவனை மிரட்டி மயங்கி இருந்தவனோட பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதுல பேராசோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரு இருக்கும். அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன நீ ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை வான் பண்ணிட்டு திரும்ப வரும்போது கையில இருந்த துப்பாக்கியையும் குப்பத்தட்டுல போட்டு அவரோட பொண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த பொண்ணோட அட்ரஸ்க்கு போய் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு நேரா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையும் திருடிட்டு வெளியில வருமா. ஹீரோவும் அந்த பொண்ணை தொடர்ந்து வருவாரா. அந்த பொண்ணு ஹீரோக்கு தெரியாம ஹீரோ பின்னாடி வந்து நீங்க என்ன ஃபாலோ பண்றது பிடிக்கல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் நீ தான் கேண்டிஸோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவும் ஒன்னும் இல்ல நான் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன், அவங்க என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அந்த பொண்ணும் டென்ஷன் ஆகி அவங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நானு அவங்க கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப இவங்க 2 பேர் இப்படி பேசுறத தூரமா ஒருத்தர் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இவரை நம்ம கில்லர்னு வச்சுக்கலாம். அப்படியே மறுநாள் ஹீரோவை அந்த லாயர் கூப்பிட்டு நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான், 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஆர்மி ஆபீசரை இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி ஆப்கானிஸ்தான் அனுப்பி வச்சாங்க, அங்க இருந்துகிட்டே டெய்லியும் என்ன பண்றாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி 2 ஆபீசரும் பேர்கிராம்ல இருக்கிற ஏர்பேஸ்ல இறந்து போனதா கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் க்ளோஸ் ஆன ரேஞ்ச்ல ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் இதுக்கு அடுத்த நாள் தான் ஹீரோனியா அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேராசோர்ஸ பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த லாயரும் பேராசோர்ஸ் அப்படிங்கிறது மிலிட்டரிக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ற கம்பெனி அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் எனக்கு என்னமோ இந்த பேராசோர்ஸ் கம்பெனி இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு, நேத்து 2 பேர் என்ன ஃபாலோ பண்ணி வந்தவங்க இந்த கம்பெனிக்கு சம்பந்தப்பட்டவங்க, அவங்க தான் அந்த 2 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு ஹீரோயினி மேல பழிய போட்டுருக்கணும், அடுத்ததா ஹீரோயினியை கொல்ல கூட பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு லாயரும் எந்த ஐடியாவும் இல்லாம இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் விட இப்ப நமக்கு முக்கியம் ஹீரோயினி எப்படியாவது வெளியே எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாரா. இத பத்தி பேச நைட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகி அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவரோட ரூம்ல கேஸ பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பாரா. அப்ப லாயருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது அந்த சைடு லாயரை கில்லர் புடிச்சு அடிச்சு ஹீரோ கிட்ட நீ எந்த அளவுக்கு உண்மையை சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகி மறுநாள் மேஜர் ஆபீஸ்ல இருந்து ஒரு கேப்டன் வந்து ஹீரோவை உங்களை மேஜர் பாக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக ஹீரோவும் மேஜரை பாக்குறதுக்கு அந்த ஆபீஸ்க்கு போகும்போது மேஜர் ஹீரோ கிட்ட ஹீரோயினியோட லாயரா நீங்க மீட் பண்றதுக்காண்டி போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்ல மேஜர் ஹீரோவோட கைய பார்த்து எதிர்பாராத விதமா நேத்து நைட்டு லாயர் இறந்து போயிட்டாரு, அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு வர உள்ள வரும்போதே தலைவன் எல்லாத்தையும் நோட்ட விட்டுட்டு தான் வருவாரு. அப்ப சிசிடிவி கேமரா பாக்கும்போது ஹீரோயினிய 2 பேர் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். இதை பாத்துக்கிட்டே ஹீரோவை ஒரு ரூம்குள்ள அனுப்பிவிட அங்க ஹீரோவோட லாயர் உட்காந்துருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ ஜன்னல் வழியா பாக்கும்போது கார்ல 2 பேர் வந்து இறங்குறாங்க. இவங்களை பார்த்ததுமே ஹீரோக்கு புரிஞ்சிருது இவங்க பேராசூஸ் கம்பெனியோட ஆளுங்கன்னு ஹீரோயினை கொலை பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்த லாயர் கிட்ட காலையில நானு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, எனக்காக நீங்க போய் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அனுப்பி வச்சுட்டு அவங்களோட பேக்ல
பேக்ல இருந்த கார் கீயையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துட்டு வெளியே இருந்த கேப்டன் கிட்ட நாங்க பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல அவரும் கேட் ஓபன் பண்ணி அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம்குள்ள அடைக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல ஹீரோ அந்த கேப்டன் அடிச்சு மயக்கமாக்கி அவரோட ட்ரெஸ்ஸையும் கேப்பையும் போட்டு அந்த ரூமோட வாசலே ரெடியா இருக்க அதே டைம் தான் பாராசோர்ஸ் கம்பெனியோட ஆளுங்க ஹீரோயினிய டிரான்ஸ்ஃபர் பண்ணி கூட்டிட்டு போற ஆளுங்க மாதிரி வந்திருப்பாங்க. அவங்க பின்னாடியே ஹீரோவும் போய் அவங்க ஹீரோயின் கிட்ட போனதுமே ஹீரோ உள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு மயக்கமாக்கிட்டு ஹீரோயின் கிட்ட இவங்க உன்ன கொலை பண்ணதா வந்திருக்காங்க, நேத்து நைட்டு உன்னோட லாயரையும் இவங்க கொலை பண்ணிட்டாங்க, உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினியும் இவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காண்டி கையில பேப்பர்ஸோட வந்திருப்பாங்க. அந்த பேப்பர்ஸை ஹீரோ எடுக்க சொல்லிட்டு இவங்க 2 பேர் வெளியில வந்து அங்க இருந்த செக்யூரிட்டி போலீஸ் கிட்ட இவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதுக்காக அவங்களும் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சைடு ஹீரோவோட லாயர் வெளியில இருந்து உள்ள வரும்போது டோரை ஓபன் பண்ணுவாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ அந்த டோர் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வெளியில வர இவங்க கரெக்டா வெளியில வந்ததும் உள்ள அலாரம் ஆன் ஆகி அங்க இருந்த போலீஸ் எல்லாம் துரத்தி வர ஆரம்பிச்சிருவாங்களா. இத பார்த்துட்டு ஹீரோயினி ஹீரோ கையில இருந்த கார் கீயை ஆன் பண்ணும்போது அந்த கார்ல இருந்து சிக்னல் வர ஆரம்பிச்சிருமா. இத பார்த்துட்டு அந்த போலீஸ்காரங்களா இந்த கார்ல தான் ஏற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை நோக்கி வர ஆனா இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த இடத்துல ஒரு ஃபுட் ட்ரக் வெளியில கிராஸ் பண்ணுமா. அதை பார்த்துட்டு அவங்க 2 பேர் ஓடுற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு வந்த போலீஸ்காரங்களும் காருக்குள்ள யாரும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபுட் ட்ரக்ல தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ட்ரக்கை ஃபாலோ பண்ணி சுத்தி வளைச்சு புடிச்சு உள்ள போய் செக் பண்ணா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினியும் போலீஸ் எல்லாம் அவங்களோட போலீஸ் வண்டியில கிளம்பும் போது அதே சமயத்துல ஹீரோவும் ஹீரோயினியும் அங்க இருந்த வேற ஒரு போலீஸ்காரை எடுத்துட்டு அவங்க 2 பேரும் அங்கிட்டு எஸ்கேப் ஆக இந்த சைடு அந்த கேப்டனுக்கும் மேஜருக்கும் ஹீரோவும் ஹீரோயினியும் ரொம்ப சூப்பரா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போதே கூட இருந்த ஒரு போலீஸ் ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு காரை ஹைஜாக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அது இந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்ற தகவலை சொல்ல இதை கேட்டோன்னு கேப்டனும் மத்த போலீஸ்க்கு அலர்ட்டை கொடுக்க இதனால அந்த இடத்த நோக்கி எல்லா போலீஸ்காரங்களும் வந்துட்டு இருப்பாங்களா. இந்த விஷயத்தையும் ஹீரோ ஹீரோயினியும் அவங்களோட கார்ல இருக்க வாக்கி டாக்கி மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வேற ஒரு இடத்த நோக்கி ஓடி அங்க இருந்த ஒரு கால் டாக்ஸில 2 பேர் எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படி போற வழியில ஹீரோயினி ஹீரோ கிட்ட நானே ஆப்கானிஸ்தான் போயிருக்கணும், அந்த 2 பேர் இறந்ததுக்கு நான் தான் பொறுப்பு, அவங்க 2 பேர் இறந்ததுக்கான காரணம் தாலிபான் நாட்கள் கிடையாது, ரொம்பவே க்ளோஸான ஷாட்ல ராணுவத்துல இருந்து கொடுக்கப்பட்ட 9mm கன்னால ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க, இது நம்மள யாரோ ஒரு ஆள் தான் பண்ணிருக்கணும், அது யாருன்னு நானு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் எதுக்காக அவங்கள அனுப்பி வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினி ஒரு பிளைட் நிறைய லோட் பண்ண ஆயுதங்கள் காணாம போயிருக்கு, அதை விசாரிக்கிறதுக்காண்டி தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அடுத்த சீன் 2 பேரும் பிரவுசிங் சென்டர் போய் அங்க ஹீரோயினியோட டேட்டா பேஸ்ல இறந்து போன 2 ஆர்மி ஆபீசரும் டெய்லி ஹீரோயினுக்கு ரிப்போர்ட் அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுக்கலாம்னு சொல்லி ஆர்மி சர்வரை ஹேக் பண்ணும்போது இந்த சைடு ஆர்மிலையும் இவங்க சர்வரை ஹேக் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து அந்த லொகேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஒரு போலீஸ் படையை அனுப்பி வைக்க இந்த சைடு மேஜர் அந்த கில்லருக்கு கால் பண்ணி ஹீரோ ஹீரோயினி இந்த ஏரியால இருக்காங்க அப்படின்ற தகவலை சொல்ல அந்த கில்லரும் அங்க கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு ஹீரோயினி ரொம்ப நேரம் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், டேட்டா பேஸ் எடுக்க முடியாத உடனே ஹீரோவும் சரி நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கூட்டிட்டு வெளியில வருவாரா. அதே சமயத்துல அந்த கில்லரும் அந்த பிரவுசிங் சென்டருக்கு வந்து ஹீரோ ஹீரோயினியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. கில்லர் ஃபாலோ பண்றத ஹீரோவும் தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல அந்த ஹீரோயினுக்கு அலர்ட்ட கொடுக்க 2 பேரும் ஓடி ஒரு பஸ்ல ஏறலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பஸ் இவங்க வரதுக்குள்ள கிளம்பிருமா. அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி போலீஸும் வர இந்த சைடு போலீஸ் அந்த சைடு கில்லர் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண இவங்க 2 பேரும் எங்க போறதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குமா அதுக்குள்ள புகுந்துடுறாங்க. இத பார்த்துட்டு கில்லர் அந்த ரெஸ்டாரண்டோட பேக் சைடு வழியா போற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினி உள்ள வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த ரெஸ்டாரண்ட் பேக் சைடுல தான் கிச்சன் இருக்கும், அந்த கிச்சன் ஏரியாவுக்கு வந்து அங்க இருந்த எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு கில்லர் காண்டி இவங்களும் ரெடியா இருக்க அதே சமயத்துல கில்லரும் உள்ள வருவானா. இவங்க கரெக்டான சமயம் பார்த்து அவனை அடிக்க ஆரம்பிக்க ஆனா அவன் இவங்க 2 பேத்தையும் பொழந்து கட்டுறான். ஒரு கட்டத்துல அவங்ககிட்ட இவங்க 2 பேரும் நல்லா அடி வாங்கி கீழே விழுக அதே சமயத்துல பின்னாடி இருந்து போலீஸ்காரங்க வந்து கன் பாயிண்ட்ல நிப்பாட்ட கில்லரை ஈஸியா மாட்டி விடுறதுக்காண்டிதான் ஹீரோவும் ஹீரோயினி இப்படி பிளான் பண்ணிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட கில்லரும் நான் ஒரு போலீஸ், இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு என்னோட பாக்கெட்ல என்னோட ஐடி இருக்கு, நீங்க வேணா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வந்த போலீஸ் இவனோட பாக்கெட்டை செக் பண்ணலான்னு பக்கத்துல வரும்போது கில்லர் அவங்கள அட்டாக் பண்ணி அதே இடத்துல 2 பேத்தையும் ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினி எங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் அங்க இருக்க மாட்டாங்களா. உடனே இவன் நைஸா அங்க இருந்து வெளியில வந்துடுறான். அதே சமயத்துல போலீஸும் அந்த இடத்த ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ண இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு பஸ்ல ஏறி சூப்பரா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து அவங்களுக்கான காயத்தை சரி பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு கில்லருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன்ல பேசுறது மெயினான வில்லன். அவர் போன் பண்ணி கில்லருக்கு டோட்டலா எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கியே ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கில்லரும் ஹீரோ ரொம்பவே டஃபா இருக்கான், சீக்கிரமா அவனோட கதையை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு வில்லனும் சொல்லாத செய் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண அப்படி இந்த சைடு ஹீரோ ஹீரோயினுக்கு தேவையான சில திங்ஸையும் கூடவே ஒரு செல்போனையும் வாங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஓடக்கூடாது வேட்டையாட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை கட் பண்ணி அடுத்து மேஜர் அவரோட வீட்டுல இருக்கும்போது ஹீரோ
ஹீரோ கால் பண்ணி பணத்தை வாங்கிட்டு நீ சில விஷயங்களை பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும், அதை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு மேஜரும் உன்னால எதையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினி மெயில இருக்கிற விஷயத்த நீ பாக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே மேஜரும் அந்த மெயில செக் பண்ணும்போது இதுல என்ன இருக்கு, ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ உடனே இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்த 2 பேரும் அங்க வந்து ஹீரோயினி லேப்டாப் எடுக்க ஹீரோ மேஜர் கைய பிடிச்சு இதுக்கப்புறம் அசஞ்சனா உன் கைய உடைச்சிருவே அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சைடு ஹீரோயினியும் அந்த லேப்டாப்ல தேவையான விஷயங்களை ஒரு பென்டிரைவ்ல எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி அந்த பென்டிரைவ்ல இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணும்போது இறந்து போன அந்த 2 ஆர்மி ஆபீசரும் ஃபைனலா ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருப்பாங்க. அதுல லாஸ்டா ஒரு கான்ட்ராக்டரை மீட் பண்ணதாகவும் அவனோட பேரு டேனியல்னும் காணாம போன ஆயுதங்கள் எல்லாம் இவன் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் இவன் காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி டீடைல் இருக்குமா. இத பார்த்துட்டு ஹீரோ லேடி ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்களே அவங்களுக்கு கால் பண்ணி மிலிட்டரி கான்ட்ராக்டர் பாராசோர்ஸ் கம்பெனியோட டீடைலும் அந்த கம்பெனில வேலை பார்க்கிற டேனியல் அப்படின்ற ஒரு நபரோட டீடைலும் இப்ப அவன் எங்க இருக்கா அப்படின்ற தகவலையும் நீங்க தான் எனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த ரிசப்ஷனும் ஓகே சொல்ற மாதிரி காமிச்சிட்டு திரும்பவும் ஏதோ பிரிண்ட் அவுட் வந்திருக்குமா அதை ஹீரோயினி எடுத்து ஹீரோ கிட்ட காமிக்கும் போது அந்த பிரிண்ட் அவுட்ல ஹீரோவையும் ஹீரோவோட பொண்ணையும் போட்டோ எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு நேரா 2 பேரும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க 2 பேரு ஆல்ரெடி இறந்து போன நிலைமையில இருப்பாங்க. இதை செஞ்சது கில்லரா தான் இருக்கும். இதை ஹீரோ கெஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த சின்ன பொண்ணு எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூமா பாத்துட்டு இருக்கும் போது சமையல் கட்டு ஜன்னல் வழியா சின்ன பொண்ணு எஸ்கேப் ஆன செட்டப் மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோவும் வெளியே வரலான்னு போகும்போது திரும்ப எதையோ யோசிச்சவர் அந்த சமையல் கட்டை திரும்பவும் சுத்தி பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணு வரைஞ்ச டிராயிங்ஸும் உடஞ்சு போன கிரையான்ஸும் இருக்கும். இதை பார்த்துட்டு அங்க இருந்த கபோர்டோட கதவுல கருப்பு கலர்ல விரல் பதிச்ச மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த கபோர்ட ஓபன் பண்ணா உள்ள இருந்த அந்த பொண்ணு பயந்துகிட்டு கையில கத்தியோட ஹீரோவை மிரட்ட ஹீரோவும் அந்த பொண்ணை பிடிச்சு நான் உன்ன காப்பாத்ததான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த அதுக்கப்புறம் 3 பேரும் அங்க இருந்த ஒரு காரை எடுத்துட்டு போக அப்படி போற வழியில ஹீரோ உங்ககிட்ட ஏதாவது போன் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது அதுக்கு அந்த பொண்ணு என்னோட போன்ல நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் ஹீரோயினி இந்த பொண்ணு சேஃபான இடத்துல தங்க வைக்கணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல இவளை தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல ஹீரோயினுக்கு ஒரு அட்மிஷனே போட்டு அங்க இருந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட இவளோட உயிருக்கு ஆபத்துன்றனால கொஞ்ச நாள் அவ இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அந்த பொண்ணு அந்த ஸ்கூலை சுத்தி பார்க்கும்போது ஒரு டிராயிங் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வரும்போது அங்க இருந்த 2 பொண்ணுங்க இவங்க கூட பேசி சகஜமாகறாங்க. அவங்க யூஸ் பண்ற காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபீல் ஆக அந்த இடத்துல அவங்களோட பேக் இருக்குமா அந்த பேக் மேல இந்த பொண்ணோட கோட்டை போட்டு ஆட்டைய போடணும்னு நினைக்குமா. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோவும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணோட மொபைல்ல மெசேஜ் வருமா. அந்த பொண்ணு போனை எடுத்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும். இதை ஹீரோ பார்த்துட்டு வேமா அந்த பொண்ணு கிட்ட வந்து உங்ககிட்ட போன் இருக்கான்னு நான் முதல்ல கேட்டேன்ல, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கிட்டு ஹீரோயினியும் கூப்பிட்டுட்டு உடனே நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவகிட்ட போன் இது இருக்கு, முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த சின்ன பொண்ணும் போன் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினியும் இந்த போனை வச்சு ஒன்னா ட்ரேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கார்ல அவங்களும் கிளம்ப அப்படி போற வழியில அந்த போனையும் தூக்கி போட்டுட்டு போக அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு கில்லர் அந்த மேஜர் வீட்டுக்கு வந்து ஹீரோ இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மேஜரும் அவன் எதுவுமே எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லுவாரா. உடனே கில்லரும் டென்ஷன் ஆகி இந்த போன்ல ஹீரோவோட பிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த போனை வச்சு அடிச்சு அந்த மேஜரை அங்கேயே காலி பண்ண அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு போன் இருக்கிறத பத்தி உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்ல அதே சமயத்துல ஹீரோக்கும் லேடி ரிசப்ஷனிஸ்ட் கால் பண்ணி நீங்க சொன்ன பாராசூர்ஸ் கம்பெனி பத்தி விசாரிச்சதுல கவர்மெண்ட் அவங்களோட கான்ட்ராக்டரை க்ளோஸ் பண்ணதாகவும் இதனால அவங்க பெரிய நிதி சிக்கல்ல இருக்கிறதாகவும் நீங்க சொன்ன அந்த டேனியல் அப்படின்றவரு அங்க இருந்து தப்பிச்சு அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் இருக்கிற நியூ ஆர்லியன்ஸ் அப்படின்ற இடத்தை தேடி வந்ததாகவும் அப்படி வந்தவன் அவனோட வீட்டுக்கு போகாம எங்கேயோ தலைமறைவா இருக்கா அப்படின்ற மாதிரி டீடைல சொல்லிட்டு அந்த நியூ ஆர்லியன்ஸ் அப்படின்ற இடத்துலதான் பாராசோர்ஸ் கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லிட்டு போனை கட் பண்ண இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட நம்ம உடனே நியூ ஆர்லியன்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயினியும் அங்க போறதுக்கு நமக்கு தேவையான பணம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கூட இருந்த சின்ன பொண்ணு வரும்போதே அங்க இருந்து பேக்கையும் தூக்கிட்டு வந்திருக்குமா. அந்த பேக்ல கிரெடிட் கார்டு அது இதுன்னு இருக்குமா, அதை காமிச்சு நமக்கு இது போதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி லுக்க வர்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு கில்லர் தூக்கி போட்டு போனா அந்த போனை பாக்குற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்போர்ட்ல நின்னு யார்ட்டையாவது பிட் பாக்கெட் அடிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது அப்ப அந்த சைடு ஒருத்தர் வருவானா அவனை பார்த்துட்டு இவன் தான் சரியா இருப்பா அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணு சொல்ல ஹீரோவும் அவன் கிட்ட போய் அவனோட பர்ஸ பிட் பாக்கெட் அடிச்சிடாரு. அந்த கார்டை வச்சு இவங்க 3 பேர் டிக்கெட் எடுத்து பிளைட் ஏற போகும்போது இவங்க 3 பேர் தான் 2 பேர் வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் 3 பேரும் பிளைட்ல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த 2 பேரும் அதே பிளைட்ல ஏற இதை ஹீரோவும் வாட்ச் பண்ணிடுறாரு. அப்படி பிளைட் போயிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணு ஹீரோயினி கிட்ட என்னோட அப்பாவும் மிலிட்டரியில இருக்கிறதா எங்க அம்மா சொன்னாங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேர் பிரிஞ்சிட்டதாகவும் என் அப்பா பத்தி எங்க அம்மா எதுவும் சொன்னதில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கிட்ட பேசிட்டு வருவாங்களா. இதை ஹீரோவும் கேட்டுட்டே இருப்பாரு. அதே சமயத்துல அந்த 2 பேர் ஃபாலோ பண்ணி வந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் பாத்ரூம் போவானா. ஹீரோ இதை பார்த்துட்டு இன்னொருத்தன் அவனோட சீட்ல
உட்காந்துருப்பானா அந்த சீட்டு கிட்ட போய் அவனை அடிச்சு அந்த இடத்துல மயக்கமாக்கிட்டு திரும்ப பாத்ரூம்க்கு வந்து அவனை அடிச்சு மயக்கமாக்கிட்டு கொஞ்ச நேரத்துல இவங்க லேண்ட் ஆகுற இடம் வந்துரும். அப்போ அவங்க கிட்ட அந்த ஒரு போனை ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த போன்ல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ண அந்த சைடு பேசுறது கில்லர். இவங்க இங்கதான் வராங்க அப்படின்றத கில்லர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏர்போர்ட்ல தான் இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. இதை ஹீரோவும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளைட்ல வேற ஒரு வாசல் வழியா கீழே இறங்கி ரன்வே வழியா ஓடி வருவாங்களா. இந்த விஷயத்த கில்லரும் பார்த்துட்டு அவன் அந்த சைடு ஓடி வரேன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு சேசிங் நடக்கும். கில்லரும் அவங்கள வெறித்தனமா துரத்தி அந்த ஏர்போர்ட்டோட வாசலுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. பார்த்தா இந்த சைடு ஹீரோ ஹீரோயினி அந்த பொண்ணு 3 பேரும் ஒரு பஸ்ல ஏறி எஸ்கேப் ஆக இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இங்க என்ன நடக்குது, எதுக்காக அவங்க இப்படி நம்மள துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினி கவர்மெண்ட் ரகசியங்களை சில பேர் திருடிட்டாங்க, அவங்கதான் எங்களை துரத்துறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவோட பொண்ணு உங்களை துரத்துறாங்க, சரி எதுக்காக என்ன கொலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஹீரோவும் மழுப்பலா நீ என்னோட பொண்ணுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு நக்கலா சிரிக்க எதுக்காக சிரிக்கிற, உன்னோட அம்மா தான் எனக்கு அகேன்ஸ்டா காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணும் ஷாக் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுக்காக நீங்க என் மேல கோவப்படக்கூடாது, என்னோட அம்மா பேர்ல நீங்க தான் என் அப்பான்னு சொல்லி ஃபைல் பண்ணதே நான் தான், அதன் மூலமா ஏதாவது பணம் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கணும், இதனால எங்க அம்மா திருந்தி வேற வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன், ஆனா இதெல்லாம் எதுவும் தெரியாம நான் போட்ட கேஸ வச்சு நீங்களும் அதை நம்பி உங்களோட உசரை கொடுத்து ஏன் உசரை காப்பாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணும் இது வரைக்கும் நடந்ததே போதும், நான் இங்க இருந்து எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு நேரா இவங்க ரூம் போட்டாங்க இல்லையா அந்த ரூம்க்கே போக அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ நான் போய் அந்த டேனியல் எங்க இருக்கான்னு சொல்லி நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோயினியும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ 2 பேரும் போனா சரியா வராது, யாராவது ஒரு ஆள் இங்க இருக்கணும்ல அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினி என்ன பார்த்தா உனக்கு என்ன பேபி சிட்டர் மாதிரி தெரியுதா, நான் ஒரு பொண்ணுன்றனால தான் நீ அப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவும் நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்க ஒரு கடத்துல ஹீரோ டென்ஷன் ஆகி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போக அப்படி இந்த சைடு ஒரு லேடி குழந்தையோட வருவாங்களா. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹீரோ பக்கத்துல போய் நீங்க தானே டேனியலோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்களும் டென்ஷன் ஆகி நான் ஆல்ரெடி யார்கிட்ட சொல்லணுமோ எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டேன், அவரு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் நான் ஒரு மிலிட்டரி போலீஸ், உங்க ஹஸ்பண்ட்க்கு இப்போ பாதுகாப்பு தேவை, அவரோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த லேடியும் அந்த மாதிரி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் அப்ப அவரோட போட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த லேடியும் பர்ஸ்ல இருந்து ஒரு போட்டோ கொடுக்க அதை வாங்கிட்டு ஹீரோவும் அங்க இருந்து வருவாரா. அப்ப ஒரு 4 பேர் ஹீரோவை சுத்து போடுறாங்க. ஹீரோவும் அங்க இருந்த ஒரு பழைய ஃபேக்டரிக்குள்ள போய் அவங்களுக்காக வெயிட் பண்ணும்போது அவங்களும் அங்க வந்து ஹீரோ கிட்ட கண்ணை காமிச்சு ஹீரோயின் எங்க இருக்கா அவர் இருக்கிற இடத்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் உன்னால என்ன ஷூட் பண்ண முடியாது, என்ன ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டா ஹீரோயின் இருக்கிற இடத்த யார் சொல்லுவாங்க, இன்னும் 2 நிமிஷத்துல இந்த போன்ல இருந்து நான் கால் பண்ணலைன்னா ஹீரோயின் இருக்கிற இடத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்தவங்களும் யோசனை பண்ணிட்டு உன் கையில இருக்கிற போனை கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த போனை கையில குடுக்கற மாதிரி அவங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 4 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே கில்லரும் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ பார்த்து ஷூட் பண்ண ஹீரோவும் அவனை எல்லாம் சமாளிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இவங்க இருக்கிற ரூமுக்கு வரும்போது அங்க ஹீரோயினி சின்ன பொண்ணுக்கு யாராவது உன்னை அட்டாக் பண்ண வந்தா அவங்க கிட்ட இருந்து உன்னை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட்டாயி இந்த சைடு கேப்டன் இவங்க இந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரும் அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயினி கிட்ட டேனியை பத்தி அவரோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கும் போது அவங்களுக்கு அவரை பத்தி எந்த தகவலும் தெரியல, அவரோட போட்டோ தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினி அந்த போட்டோவை கோமா வாங்கிட்டு போக அதுக்கு ஹீரோவும் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா திரும்பவும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க ஒரு கடத்துல ஹீரோயினி ரொம்பவும் காண்டாகி அவங்க என்னோட ஆட்களை கொலை பண்ணி என்னோட வேலையை அபகரிச்சு என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க, அதுக்காக அவங்கள தேடி பிடிச்சு பதிலுக்கு 2 அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையும் ஹீரோவோட பொண்ணு கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேருக்கு தெரியாம வெளியில போக மறுநாள் காலையில இவங்க எந்திரிச்சு அந்த பொண்ணை தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணு பெட்ல இருக்காதா. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பதட்டமாகும் போது அந்த சமயத்துல அந்த பொண்ணு வெளியில இருந்து கூலா உள்ள வர நீ எங்க போனா அப்படின்னு சொல்லி 2 பேரும் டென்ஷனா கேட்க அதுக்கு அந்த பொண்ணும் நேத்து நீங்க பேசினதை நான் கேட்டேன், அதனால நேத்து நைட்டு ஃபுல்லா வெளியில வீடு இல்லாம சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் விசாரிச்சதுல நீங்க தேடுற அந்த நபரு ஒரு வேர் ஹவுஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லிட்டு அந்த பொண்ணு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல போய் படுத்து தூங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினி இதுக்கப்புறம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடு போக ஹீரோ பக்கத்துல வந்து திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்ற மாதிரி அக்கறையா சொல்ல அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க. ஹீரோவும் அந்த பொண்ணை கொஞ்ச நேரம் இப்படி பாத்துட்டே இருப்பாரா. அந்த இடத்துல ஹீரோயினி ரெடி ஆயிட்டு டேனிய போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கட் பண்ணா இவங்க 2 பேரும் அந்த பொண்ணு சொன்ன வேர் ஹவுஸ்ல வந்து அந்த டேனி இருக்கானா அப்படின்னு சொல்லி தேடும் போது அந்த நபரும் அங்கதான் இருப்பாரா. அவனை உட்கார வச்சு என்னன்னு விசாரிக்கும் போது அவனும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல இதுல டென்ஷனான ஹீரோயினி என்னோட ஆளுங்க 2 பேர்த்த
சாகடிச்சிருக்காங்க, ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டேனியலும் நான் உண்மையை சொன்னா அவங்க என்ன கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ உண்மையை சொல்லலைன்னா இவன் உன்னை கொன்றுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினி நாங்க உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது பாராசோர்ஸ் கம்பெனி ராணுவத்துல போருக்கு தேவையான வெப்பனை சேல்ஸ் பண்ற ஒரு கம்பெனி. அந்த வெப்பனை டிரான்ஸ்ஃபர் பண்ற கான்ட்ராக்ட் தான் இவனுக்கு லஞ்சம் கொடுத்து வெப்பன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி பொய் கணக்கு காட்ட சொல்லிருக்காங்க. இவனும் அதுக்காக பொய் கணக்கு காட்டும் போது வாங்க போற பையரு பேரம் பேசினதுனால அந்த கான்ட்ராக்டர் கேன்சல் ஆகி இவங்க கொண்டு போன வெப்பன்ஸை திரும்ப கொண்டு வர வழியில யாரோ சில பேரு இவங்க போன பாதையில இவங்க மேல தாக்குதல் பண்ணி கொண்டு போன எல்லா வெப்பன்ஸையும் ஆட்டை போட்டுறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆர்மி ஆளுங்களும் வந்து பதில் தாக்குதல் பண்ணுவாங்க. இந்த கேஸை விசாரிக்கதா ஹீரோயினி அந்த 2 பேர்த்த அனுப்பி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இவன் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதுனாலதான் பாராசோர்ஸ் கம்பெனில வேலை பாக்குற இந்த கில்லர் இவங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளியிருப்பான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த டேனியலும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி யாருக்கும் தெரியாம தலைமறைவா வாழ்றதாகவும், அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வெப்பன்ஸை கடத்தினதுக்கு அந்த பாராசோர்ஸ் கம்பெனிக்கும் கூடவே அந்த கில்லருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ண, இதை கேட்ட ஹீரோயினி அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் கடத்திருக்காங்கன்னா ஒருவேளை பிளாக் மார்க்கெட்ல கூட சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அதை ப்ரூஃப் பண்றதுக்கு நமக்கு எவிடன்ஸ் கிடைக்காது, ஏன்னா இதை அவங்க ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் வேணும்னா அவங்க இடத்துல வெப்பன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த இடத்துக்கு போய் அவங்கள கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட டேனியும் அவங்க வெப்பன்ஸை வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லி இந்த டைம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினியும் அந்த டைமை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நைட் 10 மணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண, இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு கேப்டனும் இன்னொரு ஆபீசரும் வரும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து அவரோட பாக்கெட்ல அவருக்கே தெரியாம ஒரு போனை போட்டு கேப்டன் கிட்ட நீ வரியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு கேப்டனும் எனக்கு இப்ப அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்டனும் அந்த பொண்ணை அனுப்பி வைப்பாரா. வந்த பொண்ணும் நேரா ஹீரோயின் கிட்ட நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா ஹீரோயினி அந்த போனை கொடுத்து கேப்டனோட பாக்கெட்ல போட சொல்லிருப்பாங்க. அந்த பொண்ணு வேலையை முடிச்சு போக அதுக்கப்புறம் ஹீரோயினி கேப்டனுக்கு கால் பண்ணி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு எங்கிட்ட ஒரு விட்னஸ் இருக்கு, அதுக்கு முதல்ல அவன் உயிரோட இருக்கணும், அவனோட சேஃப்டிக்கு நீங்க கேரண்டி கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கேப்டன் இவங்க சொல்றத நம்ப மாட்டாரா. அதுக்கு ஹீரோயினி அந்த பிளைன்ல ஹீரோ அடிச்சு போட்ட ஆளுங்களும் நான் ஜெயில இருக்கும்போது என்ன கொலை பண்ண வந்த ஆளுங்களும் பாராசோர்ஸ் கம்பெனிக்கு சம்பந்தப்பட்டவங்க, நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இருந்தா இவங்களை பத்தின டீடைல செக் பண்ணிட்டு இந்த போனுக்கு பின்னாடி எங்க வரணும் அப்படின்றதையும் எழுதியிருக்கேன், அந்த இடத்துக்கு நீ மட்டும் தனியாவா, உன் வாழை பிடிச்சிட்டு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, அடுத்த சீன்ல ஹீரோயினி சொன்ன மாதிரி கேப்டன் அந்த ஆளுங்களை விசாரிக்கும் போது அவங்க எல்லாரும் பாராசோர்ஸ் கம்பெனி சம்பந்தப்பட்டவங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. உடனே கேப்டனும் அந்த கம்பெனியை பத்தின எல்லா தகவலையும் சேகரிச்சு வைங்க, ஒரு விட்னஸ பிக்கப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சைடு இருந்தவங்களும் உங்களுக்கு பேக்கப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கேப்டனும் பேக்கப்ப ரெடியா இருக்க சொல்லுங்க, நானு அங்க போன 2 நிமிஷம் கழிச்சு சிக்னல் தரும்போது வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலை கட் பண்ண, இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத வாக்கி டாக்கி மூலமா ஹேக் பண்ணி வில்லன் குரூப் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு சில பேர்த்த அனுப்பி வச்சு அந்த விட்னஸ தீர்த்து கட்டிருங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு கேப்டனும் அந்த இடத்துக்கு வந்து அந்த டேனி கிட்ட விசாரிச்சுட்டு அவரை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போலான்னு வரும்போது அப்போ வில்லனோட ஆட்கள் இவங்களை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க அதுல அந்த விட்னஸ் இறந்தே போயிடுறான். அதுக்கப்புறம் கேப்டனுக்கும் அவங்களுக்கும் மாத்தி மாத்தி கன் ஷாட் நடந்துட்டு இருக்குமா. இந்த விஷயத்த ஹீரோவும் ஹீரோயினியும் தூரமா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல கேப்டனோட காலையும் அடிபட்டுருமா. அப்ப வந்த அடியாலும் கேப்டனை ஷூட் பண்ணிக்கிட்டே பக்கத்துல வருவாரா. இதை பார்த்துட்டு ஹீரோ அங்க இருந்து வந்து பக்கத்துல வந்தவனை அடிச்சு சமாளிச்சு அவன்கிட்ட இந்த கன்னை வாங்கி மத்த 2 பேர்த்தையும் பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாரா. இதுக்கிடையில கேப்டன் கார்ல இருந்து வாக்கி டாக்கி மூலியமா பேக்கப்ப வர சொல்லி ஹெல்ப் கேட்க, இதுக்கிடையில ஹீரோவும் அங்க இருந்த ஒரு பெட்ரோல் டேங்க ஷூட் பண்ணி அங்க ஒரு பாம் பிளாஸ்ட உருவாக்க, அந்த பாம் பிளாஸ்ட்ல ஒருத்த அவுட் ஆக மிச்சம் ஒருத்த மட்டும் தான் இருப்பானா. அவனும் ஹீரோ பார்த்து தொடர்ந்து ஷூட் பண்ணிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஹீரோட கன்ல புல்லட் காலி ஆயிரும். அவனும் இவங்களை நோக்கி பக்கத்துல ஷூட் பண்ணிட்டே வருவானா. அப்போ கேப்டன் கையில இருந்த ஒரு கன்னு தூரமா விழுந்து கிடக்கும். அந்த கன்னை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்க, அதே சமயத்துல ஹீரோயினியும் மேல இருந்து வந்து அந்த கன்னை எடுக்கலான்னு போகும்போது அப்போ ஹீரோ அந்த கார்ல இருந்த லைட்டை அவன் முகத்துக்கு நேரம் காமிக்கும் போது அதனால அவன் கொஞ்சம் டைவர்ட் ஆவானா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயினி அந்த கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ணி அந்த இடத்துல காலி பண்றாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் வில்லனும் கில்லரும் அவங்க இடத்துல இருந்து வாட்ச் பண்ற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப இந்த சைடு கேப்டன் பேக்கப் வேணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இல்லையா. அந்த போலீஸும் அந்த இடத்துக்கு வர கேப்டன் கிட்ட ஹீரோயினி அந்த விட்னஸ் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டானா, அந்த 2 ஆபீசரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்களோட இறப்புக்கு பாராசோர்ஸ் கம்பெனி தான் காரணம், அதை ப்ரூஃப் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களோட இடத்துல வெப்பன்ஸா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, எங்களை நீங்க கஸ்டடியில எடுத்த மாதிரி அந்த பேஸ்க்கு கூட்டிட்டு போனா அங்க என்ன நடக்குன்றத நம்மளும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கிட்ட சொல்ல, அதுக்கு கேப்டனும் ஓகே சொல்லிட்டு 3 பேரும் கார்ல போகும்போது ஆல்ரெடி கேப்டன் அந்த பாராசோர்ஸ் கம்பெனி பத்தின டீடைல் எல்லாம் எடுக்க சொல்லிருப்பாரு இல்லையா. அந்த தகவல் வர இதை கேட்டு கேப்டன் ஹீரோ ஹீரோயினி கிட்ட பாராசோர்ஸ் கம்பெனி பத்தி விசாரிச்சதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட்
சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட கடன், அந்த கடன் எல்லாத்தையும் எந்த ஒரு சோர்ஸ் இல்லாம திரும்ப அடைச்சிட்டாங்க. இதுல இருந்தே அவங்க வெப்பன்ஸ பிளாக் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினியும் பிளாக் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றாங்கன்னா அதுல கிடைக்கிற பணம் கவர்மெண்டால ஏற்படுத்தின நஷ்டத்தை அவங்களால ஈஸியா சரி கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோவோட பொண்ணு ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணி ரூம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சைடு இருக்கிறவங்களும் சர்வீஸ் பண்ணோம்னா கேஷோ கார்டோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவோட பொண்ணு அங்க இருந்த கிரெடிட் கார்டை எடுத்து இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதோட நம்பரை சொல்ல, ஹீரோவோட பொண்ணு யூஸ் பண்ற அந்த கிரெடிட் கார்டு நம்பரை வச்சு வில்லனோட ஆட்கள் ட்ரேஸ் பண்ணி அவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல, அந்த இடத்துக்கு வில்லனும் கில்லரை அனுப்பி வைக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ ஹீரோயினி கேப்டன் எல்லாரும் வந்தாங்க இல்லையா, அந்த பேஸ்க்கு வந்து அங்க இருந்த செக்யூரிட்டி கேப்டனோட ஐடியா காமிச்சு நாங்க உள்ள போகணும் அப்படின்னு சொல்ல, அந்த செக்யூரிட்டி ஐடியா வாங்கி உள்ள செக் பண்ணிட்டு இருப்பாரா. அதே சமயத்துல இவங்க வர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்க சில கார்கள் வந்து நிக்கிற மாதிரியும் அங்க ஒரு பிளைட்ல வெப்பன்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினி இவங்க கிட்ட இப்படி பேசினா உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ட்ரில் கேட்ட உடைச்சிட்டு இவங்களும் உள்ள நுழைய, அதே சமயத்துல ஆப்போசிட்ல வில்லனோட ஆட்கள் கார்ல இவங்கள வழி மறைக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல ஹீரோயினி இவங்களோட காரை சடனா திருப்பி அந்த பிளைட் இருக்கிற இடத்துக்கிட்ட வர, இதை பார்த்துட்டு அங்க இருந்த ஆட்கள் இவங்களை கண்ணை காமிச்சு மிரட்ட, பதிலுக்கு கேப்டன் கூட வந்த போலீஸும் கண்ணை காமிச்சு மிரட்டன்னு சொல்லி இவங்க மாத்தி மாத்தி கண்ணை வச்சு பாயிண்ட் பண்ணி நின்னுட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு வில்லன் வந்து உங்களுக்கு என்ன வேணும், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்துக்கு நீதான காரணம், இந்த பிளைட்ல என்ன லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் எந்த சலனும் இல்லாம இதுல 84 ராக்கெட் லான்ச்சஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோயினி எல்லாத்தையும் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி காமிக்கும் போது அதுல ராக்கெட் லான்ச்சஸ் தான் இருக்குமா. என்னடா இது நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஹீரோ வந்து அந்த ராக்கெட் லான்ச்சரை ஒன்னு தூக்கி பார்ப்பாரு. அதோட வெயிட் டிஃபரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே தரையில குத்த அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட கணக்குல காட்டாத வெடிமருந்து பொருட்கள் கீழே விழுகும். இதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த எவிடன்ஸ் போதுமா அப்படின்னு சொல்லி கேப்டனை பார்த்து கேட்க, கேப்டனும் வில்லனை அரெஸ்ட் பண்ண, அப்படியே இந்த சைடு ஹீரோவோட பொண்ணை தேடி கில்லர் வந்தா இல்லையா, அவன் தேடி வர்றத அந்த பொண்ணு பார்த்துட்டு வேற ஒரு சைடா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி வெளியில ஓடி வர, அப்படி வரும்போது ஹீரோக்கு கால் பண்ணி கில்லர் என்ன தேடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது போன்ல சிக்னல் இல்லாம கட் ஆயிரும். இதனால ஹீரோவும் ஹீரோயினி அந்த இடத்தை விட்டு வேகமா வர, அப்படி இந்த சைடு பக்கத்துல இருக்கிற ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா அங்க இருந்து எகிரி குச்சி அந்த பொண்ணும் ஓட ஆரம்பிக்க, பின்னாடியே கில்லரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த சைடு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வேகமா வரும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருக்குமா. ஹீரோ ஒரு சைடு ஹீரோயினி ஒரு சைடா ரெண்டு பேர் பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. கில்லர் அந்த பொண்ணை துரத்துறத ஹீரோயினி பார்த்துட்டு ஹீரோவுக்கும் தகவலை சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு அந்த பொண்ணும் அங்க இருந்த ஒரு சின்ன ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிருமா. இதை பார்த்துட்டு கில்லரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, ஆனா அந்த பொண்ணு அந்த ஹோட்டலோட படிக்கட்டு கீழே ஒளிஞ்சிருந்து திரும்ப இவங்க எந்த சைடு போறாங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்குமா. அந்த இடத்துக்கு ஒருத்த வந்து அந்த பொண்ணை லாக் பண்ண, அந்த இடத்துக்கு ஹீரோயினி வந்து அவனை சமாளிச்சு அந்த இடத்துல அவனையும் தீத்து கட்டிட்டு அந்த பொண்ணை எஸ்கேப் பண்ணிவிட, அந்த பொண்ணு அந்த ஹோட்டலோட மொட்டை மாடியில ஏறி ஓடிட்டு இருக்குமா. பின்னாடியே கில்லரும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பானா. இந்த விஷயத்த ஹீரோவும் பார்த்துட்டு டக்குன்னு அங்க இருந்த கார்ல ஏறி ரூமோட பால்கனியை பிடிச்சு அந்த பால்கனில இருந்து நேரா மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு. ஓடி வந்த அந்த பொண்ணு ஒரு மொட்டை மாடியில ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்குமா. பின்னாடியே வந்த கில்லரும் அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது கில்லர் கூட வந்த இன்னொருத்தனும் வேற ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு ஹீரோயினி வருவாங்களா. ஹீரோயினி வரத பார்த்துட்டு அவன் ஹீரோயினை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அசால்ட்டா புடிச்சு கீழே தள்ளி விட்டு அவனோட சோழியை முடிச்சுட்டு திரும்ப இந்த பொண்ணை தேடி வரும்போது கில்லர் கிட்ட அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. அவனும் கன் பாயிண்ட்ல நிப்பாட்டிட்டு உன் கையில இருக்கிற கண்ணை கீழே போடு, இல்லாட்டினா இந்த பொண்ணை ஒண்ணு கீழே தள்ளி கொலை பண்ணிடுவேன், அப்படி இல்லாட்டினா ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வில்லன் மிரட்ட, அந்த இடத்துல ஹீரோவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கில்லர் அந்த பொண்ணை அந்த மொட்டை மாடியோட எஜ்ஜில தான் நிப்பாட்டிட்டு இருப்பானா. இதை பார்த்துட்டு சரி நீ சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கீழே போடும்போது அந்த பொண்ணுக்கு கண்ணாலே சிக்னல் காமிக்க, அந்த பொண்ணும் வில்லன் ஹீரோவை ஷூட் பண்ணலான்னு கையை எடுப்பானா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு அவன் கையை பிடிச்சு திருகி அவனோட பிடியில இருந்து ரிலீஸ் ஆக, இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோ ஓடி போய் அவனோட சேர்ந்து அந்த மாடியில இருந்து ரெண்டு பேரும் குதிக்க, எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஹைட்ல கீழே விழுந்தவங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லா அடிபட்டு இருக்குமா. அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல ஹீரோ இவன் மேல பயங்கர கோவத்துல இருப்பாரா. அவனோட கை காலுன்னு சொல்லி தனித்தனி எல்லாத்தையும் உடைச்சு ஒரு கட்டத்துல அவனோட முதுகெலும்பையும் உடைச்சு என்ன பாரு அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சியோட ஒரு குத்து குத்தி அந்த இடத்துல இருந்து அவனை கீழே தள்ளி அவனோட சொல்லிய முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை ரெண்டு பேரும் தூக்கிட்டு போகும்போது அப்ப ஹீரோவோட பொண்ணு எனக்காகவா நீ அவ்வளவு தூரத்துல இருந்து குதிச்ச, நீ விழுந்தியே அதோட ஹைட் உனக்கு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவும் இப்ப எதுவும் அதை பத்தி பேசாத, அதை கேட்கற நிலைமையில நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் ஹீரோயினிக்கு அவங்க மேல எந்த தப்பு இல்லாதனால அவங்களுக்கு அவங்களோட வேலை திரும்ப கிடைச்சது. ஹீரோயினி ஆபீஸ்ல ஹீரோயினியை டிராப் பண்றதுக்கு ஹீரோவும் வருவாரா. அந்த இடத்துக்கு ஹீரோயினி ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களும் ஆபீஸ்க்குள்ள போக
உள்ள இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவங்களுக்கு மரியாதை கொடுக்க அந்த இடத்துல ஹீரோயினி கேப்டனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அவங்களும் அவங்க ரூம்குள்ள போக அப்படியே இந்த சைடு ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணு வந்து ஹீரோக்கு தேங்க்யூ சொல்லிட்டு நீங்க என்னோட அப்பாவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் உன்னோட அம்மா வரும்போது பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த பொண்ணும் என் அம்மாவை பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவும் ஞாபகம் இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணும் நீங்க என்னோட அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு ஹீரோவும் நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு அங்க இருந்த ஒரு லேடியை காமிச்சு உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த வெயிட்டர் தான் என்னோட அம்மா. அவங்க இது வரைக்கும் உங்களுக்கு 3 தடவை காஃபியை ரீஃபில் பண்ணிட்டு போனாங்க. அப்படி பண்ண வரும்போது 2 பேரும் பாத்துக்கிட்டதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு அடையாளமே தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என்னோட அப்பாவா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சொல்ல அடுத்த சீன் ஹீரோ அந்த பொண்ணை ஆல்ரெடி ஒரு ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு இல்லையா அந்த ஸ்கூலுக்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விடுறாரு. என்னதான் இவங்க அப்பா பொண்ணு இல்ல அப்படின்றது தெரிஞ்சாலும் இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்துருச்சு. அதனால 2 பேரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க அந்த பொண்ணும் சரி நான் கிளம்புறேன் இதுக்கப்புறம் எப்பயாவது உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஸ்கூலுக்குள்ள போக பார்க்குமா. இவரும் திரும்பி நடந்து வருவாரா. போன பொண்ணு என்ன நினைச்சுன்னு தெரியல திரும்ப ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அழுக. அப்ப ஹீரோக்கே தெரியாம அவரோட பாக்கெட்ல ஒரு போனை போட்டு சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்கூலுக்குள்ள போக இந்த சைடு ஹீரோவும் அவரோட நாடோடி வாழ்க்கையை தொடர அப்ப ஹீரோவோட பொண்ணு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருமா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு போற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை, see you.